வாழ்க வளமுடன். நலம்பெறும் சேனலுக்கு நண்பர்களை வரவேற்கிறேன். நம்ம இதுக்கு முன்னே வந்துட்டு இயற்கை முறையில் தலைமுடி சாயம் செய்வது எப்படிங்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை தோட்டத்தை பற்றி சொல்கிறதா சொல்லியிருந்தோம். அந்த மூலிகை தோட்டத்தை வந்துட்டு பார்க்க போகிறோம். இது தோட்டம்னா இதை வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணல, அவங்க வீட்டுக்கு முன்னே இருக்கக்கூடிய வெற்றிடத்தில் வந்துட்டு மூலிகை செடிகளை வந்துட்டு வளர்த்து தங்களுக்கு தேவைப்படுகிற மூலிகைகளை அவ்வப்போது பயன்படுத்திட்டு வர்றாங்க. இந்த மாதிரி மூலிகை செடிகளை வீட்டுக்கிட்டே வளர்க்க ஆசைப்படுறவங்களுக்கு இது வந்துட்டு ஒரு உதவியாக இருக்கும். என்னென்ன மாதிரியான செடிகளை வந்துட்டு நம்ம வீட்டுக்கிட்டே வளர்க்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையோட பயன்களை பற்றி எல்லாருக்கும் தெரியாது ஒன்றும் கிடையாது. இதில் இந்த முருங்கைக்கீரையில் இரும்பு சத்துக்கள் அதிகம். அதே போல் நம்மளோட பிளட்டோட லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்க வேண்டிய பொருள் வந்துட்டு முருங்கைக்கீரை தான். அதே போல் உடல் சூடை வந்துட்டு அதிகப்படுத்தணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு, உடல் குளிர்ச்சியினால் பிரச்சனைகளை சந்திக்கிறவங்களுக்கு வந்துட்டு உடல் சூடு அதிகப்படுத்தணுன்னா முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் இதெல்லாம் வந்துட்டு உணவில் சேர்த்துக்கலாம். அதுபோல் வந்துட்டு ஒரு முருங்கை செடி வந்துட்டு வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம வந்துட்டு வேறு ஒரு மூலிகை செடி வந்துட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த செடி பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் வந்துட்டு ஆடாதொடான்னு சொல்லுவாங்க. அதாவது ஆடு தொடாத இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூலிகையோட பயன் என்னன்னு பார்த்திங்கன்னா சளி, ஆஸ்துமா, நெஞ்சு சளி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு தீர்றதுக்கான ஒரு மருந்து. இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா பயன்படுத்தினோம்னா நம்மளுடைய உடல் சூடு வந்துட்டு அதிகரிக்கும். குளிர்ச்சி அடைஞ்சதுனால உருவான உடல் சளி போன்ற விஷயங்களை வந்துட்டு சரி பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு இந்த ஆடாதொடாவை பயன்படுத்தும் போது மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு பயன்படுத்தணும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு 2 நாள் தொடர்ந்து அதிக அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் சூட்டை வந்துட்டு உடனடியாக அதிகரிச்சிடும். அதன் மூலமாக நமக்கு வாய் புண் அந்த மாதிரியான உடல் சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்துட்டு உருவாக்கிடும். அதனால் இது எடுக்கும்போது கவனமாக எடுத்துக்கணும். நிறைய முறைகள் இருக்குது. உதாரணத்துக்கு சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு காலையில் ஒரு 25 ml, ஈவினிங்கில் ஒரு 25 ml அளவு குடிக்கலாம். நிறைய எடுத்துக்கூடாது. உடல் சூட்டை வந்துட்டு உடனடியாக அதிகரிச்சிடும். அதனால் இந்த மூலிகையை பயன்படுத்தும் போது நம்ம பார்த்து கவனமாக இருக்கணும். இது வந்துட்டு மல்லிச்செடி. இது பார்த்திங்கன்னா இது மல்லியிலேயே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பு. மல்லியில் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ரோஜா பூ மாதிரி வரக்கூடிய மல்லிச்செடி. இது ஒரே ஒரு பூ வச்சாலே போதுமானது. நம்ம மல்லினா நம்ம வந்துட்டு சரம் மாதிரி கட்டி பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் இது பாருங்கள் அழகாக ரோஸ் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு மொட்டு. இது இன்னும் பூ இன்னும் மலர்ந்தால் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மல்லிச்செடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சாதாரணமாக கடைகளில் வாங்கி வைக்கக்கூடிய மல்லி, அந்த மாதிரியான ஒரு மல்லிச்செடி இது. இந்த மல்லிகைப்பூ வந்துட்டு தொடுத்து சரமாக தொடுத்து நம்ம தலையில் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது வந்துட்டு பசலைச்செடி. பசலைக்கீரையில் வந்துட்டு 3 வகையான பசலைக்கீரை இருக்குது. செடி பசலை, கொடி பசலை, சிறு பசலை அப்படின்னு 3 வகையாக இருக்குது. அதில் இது வந்துட்டு செடி பசலை, செடியாக இருக்கும். இல்லைனா குத்து பசலைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குத்தாக இருக்கும். இது வந்துட்டு உடல் குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம். பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களாம் இந்த கீரையை வந்துட்டு எடுத்து மசியல் மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது உடலுக்கு வந்துட்டு நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும். பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்துட்டு குறையும். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. இது வந்துட்டு கொடி மாதிரி ஓடக்கூடிய ஒரு மூலிகை. இதுக்கு பேர் வந்துட்டு சிறு குறிஞ்சான்னு சொல்லுவாங்க. இதோட பயன் என்னன்னு பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்துட்டு இந்த சிறு குறிஞ்சான் இதை வந்துட்டு பயன்படுத்தி நீரிழிவு நோயை வந்துட்டு கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். இதை பார்த்திங்கன்னா ஒரு 15 இலையை எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு அதை அப்படியே ஆற விட்டு அந்த தண்ணியை காலை மாலையில் வந்துட்டு வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரும்போது, காலையில் வெறும் வயிற்றிலையும் மாலை நேரங்களில் ஒரு முறையும் குடிச்சிட்டு வரும்போது நீரிழிவு நோய் வந்துட்டு கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த சிறு குறிஞ்சான் செடியோட இன்னொரு முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறு குறிஞ்சான் இலைகளில் சாப்பிட்ட உடனே நீங்கள் வேறு எந்த உணவுகளை சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு எந்த சுவையுமே தெரியாது. ஈவன் நீங்கள் வெள்ளை சர்க்கரை சாப்பிட்டா கூட வெள்ளை சர்க்கரை சுவைக்காது. அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான செடி இது. அடுத்து நம்ம பார்க்குறது வந்துட்டு இதுவும் ஒரு மல்லிச்செடி தான். குண்டு மல்லிச்செடி. இதுவும் வந்துட்டு நம்ம சாதாரணமாக தொடுத்து வச்சுக்கக்கூடிய மல்லிச்செடி தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு செடி பார்த்திங்கன்னா, இந்த செடிக்கு பேரே வந்துட்டு இன்சுலின் செடின்னு தான் தமிழில் சொல்லுவாங்க. நீரிழிவு நோயை வந்துட்டு கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்காக இந்த இதை பயன்படுத்தலாம்.
இது வந்துட்டு நம்ம இஞ்சி இருக்கு இல்லைங்களா, அந்த இனத்தை சேர்ந்த ஒரு செடி இது. இந்த இலை வந்துட்டு ஒரு லைட்டான புளிப்புச்சுவையுடையது. இதை சாப்பிட்டுட்டு வரும்போது இன்சுலின் வந்துட்டு நல்லா சுரக்கிறதுக்கு வந்துட்டு உதவி பண்ணும். நீரிழிவு நோய் வந்துட்டு கட்டுப்பாட்டில் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மாதுளை செடி. மாதுளம்பழத்தோட நற்குணங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மாதுளம்பழம் வந்துட்டு எந்த அளவுக்கு உடலுக்கு நன்மை கொடுக்கக்கூடியதுன்னு. இந்த மாதுளையை வந்துட்டு பழத்தை எல்லாருமே சாப்பிடுவோம். அதிகம் வந்துட்டு நிறைய விஷயம் அறியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதுளை தோல்லாம் வந்துட்டு தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் வயிற்றுப்போக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு மாதுளை தோல் இருக்கு இல்லைங்களா, அந்த தோலை நல்லா மென்று சாப்பிட்டிங்கன்னா வயிற்றுப்போக்கே நிற்கும். அந்தளவுக்கு மருத்துவ குணம் வாய்ந்தது மாதுளை. அதில் பார்த்திங்கன்னா ஐயா வந்துட்டு மாதுளை செடியும் வச்சுருக்கிறாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மருதாணி செடி. மருதாணி செடி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். மருதாணியுடைய பயன்கள் எல்லாருக்குமே தெரியும். பெண்கள் வந்துட்டு இந்த மருதாணி வந்துட்டு முதல்ல பார்க்குறது அழகு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக தான் பார்ப்பாங்க. கையில் மெஹந்தி இந்த மாதிரி விஷயங்கள் வைக்கிறதுக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கோம் மருதாணியை வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு தலைமுடி சாயமாக பயன்படுத்தலான்னு. அதே போல் இந்த மருதாணி செடி வந்துட்டு குளிர்ச்சி தரக்கூடியது. மருதாணி வந்துட்டு வெறும் கையில் வைக்கிறது வந்துட்டு வெறும் அழகுக்காக மட்டும் இல்லை, நம்மளோட உடலை வந்துட்டு குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது. அதே போல் இந்த மருதாணிக்குன்னு நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மஞ்சள் செடி. இது பார்த்திங்கன்னா மஞ்சளோட மருத்துவ குணங்கள் எல்லாருக்குமே தெரியும். மிகப்பெரிய கிருமி நாசினி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. இது வந்துட்டு இந்த தோட்டத்தில் மஞ்சள் செடியும் வச்சுருக்காரு ஐயா. அடுத்து கற்றாழையோட பயன்கள் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். உடல் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இந்த கற்றாழை செடி பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபேஷியல் அது இதுன்னு நிறையா வந்துட்டு பியூட்டி பார்லர் அது இதுக்கு போகிறோம். அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த ஒரு கற்றாழையோட இதழை உடைச்சி அதில் இருக்கக்கூடிய கற்றாழை சுவரை வந்துட்டு நம்ம முகத்தில் பூசிக்கிட்டு வந்தாலே போதும். டெய்லி முகம் வந்துட்டு பொலிவாக இருக்கும். ஸ்கின்னு நல்லா வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.